விடியல் தரும் விளையாட்டு பலம். விடியல் தரும் விளையாட்டு பலத்தினூடாக இன்று உங்களை சந்திக்கின்றோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் நேற்றைய தினம் மேலும் ஒரு வெற்றியை ஐபிஎல்லில் பதிவு செய்திருக்கின்றது. இந்த வெற்றியின் மூலமாக அவர்களுக்கு இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய இன்னும் ஒரு வாய்ப்பை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். அரையிறுதிப் போட்டிக்கு ஒன்றுக்கு தகுதி பெறுகின்றார்கள் என்று சொல்லலாம். நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி எலிமினேட்டர் என்று சொல்லப்பட்டது. அதாவது 2-1 அணி வெளியே போகும் என்பது உறுதியாக இருந்தது. சென்னை இல்லாவிட்டால் மும்பை, இந்த இரண்டு அணிகளில் ஒன்று. மும்பை 3ஆம் இடத்தை எடுத்திருந்த புள்ளிகளின் அடிப்படையில் சென்னை 4ஆம் இடம். எனவே இந்த இரண்டு அணிகளில் ஒன்றுதான் அடுத்த சுற்றுக்கு பயணிக்க முடியும் என்ற நிலையில் இருந்தது. நேற்று நாளில் இடம்பெற்ற மோதலில் சென்னை வெற்றி கிட்டியதை அடுத்து டெல்லியை சந்திக்க போன்றது நாளைய தினம் இடம்பெறுகின்ற 2வது குவாலிஃபயர் என்று சொல்லப்படுகின்ற தகுதிகான் போட்டியில் அவர்கள் நேரடி அரையிறுதிப் போட்டி. இந்த அரையிறுதியில் வெற்றி கொள்கின்ற அணி இறுதிப் போட்டிக்கு சென்று கொல்கத்தா அணியை சந்திக்கும். எனவே மீண்டும் டெல்லியும் கொல்கத்தாவும் மோதிக்கொள்ள போகின்றனவா, இல்லாவிட்டால் சென்னையும் கொல்கத்தாவும் இந்த ஐபிஎல்லின் உத்தியோகபூர்வ தளத்திலே ஏற்கனவே குறிப்பிடப்பட்டாயிற்று. சென்னையும் கொல்கத்தாவும் மோதிக்கொள்கின்ற தவறுதலாக இடம்பெற்ற படம் ஒன்று. அதை வைத்துக் கொண்டே இதில் கிரிக்கெட்டில் சூதாட்டம் இடம்பெறுகின்றது. இல்லைனா கிரிக்கெட்டில் ஏற்கனவே பேசி தீர்மானிக்கப்பட்ட விடயமாக சென்னையும் கொல்கத்தாவும் விளையாடுவது உறுதியாக இருக்கின்றது என்று கதைகள் பரவ ஆரம்பித்திருந்தன. இந்த இரண்டு அணிகளும் மோதிக்கொள்ள போகின்றன என்பதை பார்க்கலாம். நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டியை முதலில் பார்த்துவிட்டு இனிய விஷயங்களுக்கு சொல்லலாம். உலக சதுரங்க போட்டி பற்றிய விஷயம் ஒன்றும், அதுபோல இந்தியாவில் கிரிக்கெட் வீரர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதிய தொகை, அவர்களுக்கான சிறப்பு பாராட்டு ஓய்வூதிய தொகையில் இடம்பெற்ற சில சிக்கல்கள், சர்ச்சைகள் பற்றியும் நாங்கள் பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி பெங்களூர் சின்னசுவாமி மைதானத்தில் இடம்பெற்றது. இந்த போட்டியானது சென்னை அணிக்கு மும்பை அணிக்கு இடையில் இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி தலைவர் ஹர்பஜன் சிங் முதலில் களத்தடுப்பில் ஈடுபட விரும்பியிருந்தார். அதற்கேற்பவை சென்னையின் முதல் 2 விக்கெட்டுகளும் பறந்த வேளையில் இதோ சென்னையின் கதை முடிந்தது என்று எல்லோரும் யோசித்திருந்தார்கள். 8 பந்துகளில் ஒரே ஒரு ஓட்டத்துக்கு 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தது சென்னை. மிக தடுமாறிக் கொண்டிருந்தார்கள். முரளி விஜய் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்திருந்தார். ரெயின் ஆட்டம் எதுவும் பெறாமல் முதல் பந்திலே ஆட்டம் இழந்தார். ஆனால் அதைத் தொடர்ந்துதான் மிகப்பெரிய இணைப்பாட்டம் ஒன்று கட்டி உருவாக்கப்பட்டது. பத்ரிநாத்தும் ஹசியும் இணைந்து தங்களுக்கு இடையில் மிகப்பெரிய இணைப்பாட்டம் ஒன்றை 94 ஓட்டங்களை நல்லதொரு கட்டமைப்பான இணைப்பாட்டமாக உருவாக்கி இருந்தார்கள். ஹசி 49 ஓட்டங்கள் 39 பந்துகளில், பத்ரிநாத் 39 பந்துகளில் 47 ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இவர்கள் அமைத்துக் கொடுத்த அடித்தடத்தில் வந்து சேர்ந்தார் மகேந்திர சிங் தோனி. தோனியும் பிராவோவும் இணைந்து அதற்கு பிறகு வழங்கிய முறியடிக்கப்படாத இணைப்பாட்டமானது 73 ஓட்டங்கள் பகிரப்பட்டன. 2 பேரும் 4 ஓவர்கள் 5 பந்துகளில் இந்த ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள் என்பது முக்கியமானது. இதில் தோனி 20 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 51 ஓட்டங்களை எடுத்தார். அவருக்கு நல்ல இணையாக நின்று ஆடியிருந்த மற்றும் ஒருவர் பிராவோ, டுவைன் பிராவோ 14 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 33 ஓட்டங்கள். பாருங்கள், தோனியின் ஸ்ட்ரைக் ரேட் 255, பிராவோவின் ஸ்ட்ரைக் ரேட் 235.71 என்பது முக்கியமானது. பந்துவீச்சை பொறுத்தவரையில் குல்கர்னி மிகச் சிறப்பாக முதல் 2 ஓவர்களை பந்து வீசி இருந்தார். ஆனால் இறுதியில் அவரது பந்துவீச்சு பிரதி 4 ஓவர்களில் 46 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை மாத்திரமே எடுத்திருந்தார். ஹர்பஜன் மெய்டன் ஓவர் ஒன்றோடு சேர்த்து 3 ஓவர்கள் ஒரு ஓட்டமற்ற ஒரு 20 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். ஏனோ தனக்கான 4வது ஒரே பந்து வீச வரவில்லை. மும்பை இந்தியன்ஸ் தங்களது இன்னிங்ஸை ஆரம்பத்திலே சிறப்பாக தான் தொடங்கி இருந்தது. டெண்டுல்கரும் டுவேன் ஸ்மித்தும் இணைந்து வழமை போல வேகமாக 5 ஓவர்களில் 47 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் டெண்டுல்கர் 11 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தார். டுவேன் ஸ்மித் 38 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தார். இதைத் தொடர்ந்து 2வது அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக் கொண்டவர் நம்ம லசித் மாலிங் 16 பந்துகளில் 17 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இவர்களுக்கு அடுத்தபடியாக 16 ஓட்டங்களை கிரோன் பொலார்டு எடுத்திருந்தார். உண்மையில் பந்து வீச்சில் மிகச் சிறப்பாக செய்திருந்தார்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுபோல கடுத்தடப்பும் சேர்த்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள் டுவைன் பிராவோ மற்றும் அல்பி மோக்கல் ஆகியோர். மற்றவர்கள் ஒவ்வொரு விக்கெட்டுகளை அனைவரும் வீழ்த்தியிருந்தார்கள். இதனால் சென்னை அணி வெற்றி பெற்றுக் கொண்டது 38 ஓட்டங்களால். போட்டியின் சிறப்பாட்டக்காரராக எதிர்பார்த்ததை போலவே மகேந்திர சிங் தோனி தெரிவானார். அவர் 3 அபாரமான பிடிகளையும் எடுத்திருந்தார் என்பது முக்கியமானது. இப்பொழுது சென்னையின் டெல்லியும் சந்தித்துக் கொள்ளப் போகின்றன. நாளைய தினம் இடம்பெறுகின்ற அரையிறுதிப் போட்டி, நேரடி அரையிறுதிப் போட்டி என்று இதை சொல்லலாம். அடுத்து நாங்கள் இனிய விஷயங்களை பார்த்தால், நேற்றைய தினம் இந்த போட்டி ஆரம்பிக்கும் முதல் கிரிக்கெட் வீரர்கள், இந்திய கிரிக்கெட்டுக்கு சேவை வழங்கிய வீரர்களுக்கான உயரிய பணத்தொகை வழங்கப்பட்டது இவர்களுக்கு. இதிலே உலகக்கிணம் வென்ற 1983ஆம் ஆண்டு உலகக்கிணம் வென்ற பல பேருக்கும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் கைவிடப்பட்டவர்கள் என்று சிலரை ஒதுக்கி இருக்கின்றார்கள். கீர்த்தி ஆசாத், இவர் 1983ஆம் ஆண்டு உலகக்கிணம் வென்றவர். முன்னாள் தெரிவாட குழுவின் தலைவரான திலீப் பெங்சார்கார், இதுபோல உலகக்கிணம் வென்று கொடுத்த அணி தலைவர் கபில் தேவ் மற்றும் அசாருதீன் ஆகியோர் கழட்டிவிடப்பட்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமானது. இந்திய கிரிக்கெட் சபை இவ்வாறு தங்களை கழட்டிவிட்டதானது தன்னை உண்மையில் மனம் வருத்துவதாக சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது திலீப் வெங்சார்கார் என்பது முக்கியமானது. குறிப்பாக இதில் கைவிடப்பட்டவர்களில் மிக முக்கியமாக வெங்சார்கார், அதுபோல முன்னாள் இந்தியாவின் துடுப்பாட்ட நட்சத்திரமான குந்தப்பா விஸ்வநாத் மற்றும் சையத் கிர்மானி, மொஹிந்தர் அமர்நாத் ஆகியோர் இவர்கள் கழட்டிவிடப்படுகிறார்கள். இவர்களுக்கு தலா 1.5 இந்திய ரூபாய்களில் கோடி கிடைத்திருக்க வேண்டும் என்பது முக்கியமானது. இதில் அடிப்படையில் இவர்கள் விளையாடிய போட்டிகளின் அடிப்படையில் வெங்சார்காருக்கு கிர்மானிக்கு 1.5 கோடி ரூபாய்கள் கிடைத்திருக்க வேண்டும். விஸ்வநாத்
விஸ்வநாத்துக்கு 1 கோடி ரூபாய் கிடைத்திருக்க வேண்டும். அதுபோல கீர்த்தி மஹிந்த ரமநாத்துக்கு 75 லட்சம் கிடைத்திருக்க வேண்டும் என்பது முக்கியமானது. ஆனால் இந்திய கிரிக்கெட் சபை என்ன காரணத்தால் இவர்களை கழற்றிவிட்டது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அதிருப்தியாக மாறியிருக்கின்றது ரசிகர்கள் மத்தியிலும் கூட. குறிப்பாக இந்திய கிரிக்கெட் சபையானது உடனடியாக கீர்த்தி ஆசாத், இவர் அடிக்கடி இந்திய கிரிக்கெட் சபையோடு மோதிக்கொண்டவர், விமர்சனங்கள் எழுப்பியிருந்த ஒருவர். இவருக்கும் இந்திய கிரிக்கெட் சபை எந்த ஒரு அழைப்பும் விடுக்கவில்லை, அதுபோல இவருக்கான அழைப்புதல் கொடுக்கப்படவில்லை என்பது இங்கே முக்கியமானது. குறிப்பாக இவர் முதல் ஆரம்பத்திலே ஃபெரோஷா கோட்லா மைதானத்தில் IPL இடம்பெற்ற சில ஊழல்கள் மற்றும் தவறான நடவடிக்கைகள் காரணமாக முன்பு ஒரு போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார் என்ற காரணத்தால் தான் இவர் இப்பொழுது அரசியல்வாதியாக இருக்கின்றார். இதனால் தான் இவர் இந்திய கிரிக்கெட் சபையோடு முருகலில் ஈடுபட்டுகின்றார் என்றுதான் இவருக்கான கொடுப்பனவு வழங்கப்படவில்லை என்று இங்கே குறிப்பிடப்படுகின்றது. எனவே இதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இவ்வாறான மோதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அவ்வளவு நல்லமல்ல. இந்தியாவின் மானம், அதுபோல இந்தியாவின் கிரிக்கெட் ரசிகர்களின் எதிர்ப்பு ஆகியன அதிருப்தியை உருவாக்கக்கூடியது என்பது இங்கே முக்கியமானது. குறிப்பாக இதிலே மிக முக்கியமாக இந்திய கிரிக்கெட் சபைக்கு ஆதரவாக இப்பொழுதும் நேர்முக வர்ணனையிலும் தங்களது கருத்துக்களை சொல்லி வருகின்ற 2 பேர் வழமை போல கீர்த்தி ஆசாதை தாக்கியிருக்கிறார்கள். ஒருவர் ரவிசாஸ்திரி, இன்னும் ஒருவர் சுனில் கவாஸ்கர். இதில் ரவிசாஸ்திரி நேரடியாக கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். கீர்த்தி ஆசாத் போன்றவர்களை இந்திய கிரிக்கெட் சபையானது கொடுப்பனவு இல்லாமல் கழற்றிவிட்டது உண்மையில் நல்ல விஷயம். இவர்கள் இந்திய கிரிக்கெட் சபை விமர்சிப்பார்கள், அதற்கு பிறகு தங்கள் இந்திய கிரிக்கெட் சபை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இவ்வாறான விஷயங்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றனர். கவாஸ்கர் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக இந்திய கிரிக்கெட் சபை தன்னை பற்றி சரியாக அறிந்து கொண்டவர்களுக்கு இந்த கௌரவத்தை வழங்குவது மகிழ்ச்சிக்குரியது என்று சொல்லியிருப்பது கவனிக்கக்கூடியது. சராப் கங்குலி வாய் திறந்திருக்கின்றார். இந்த முறை சர்ச்சையான விஷயம் அல்ல, ஆனால் அவர் சொல்கின்றார் இம்முறை IPL வென்றெடுப்பதற்கான சகல வாய்ப்புகளையும் உடைய மிக பிரதானமான அணியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார். ஷாருக் கானை கடுமையாக இவர் விமர்சித்து வந்திருக்கின்றார். முன்பு இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸின் தலைவராக இருந்தபோது ஷாருக் கானுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள், இவர் அதுக்கு பிறகு அணி தலைமை பதவியில் இருந்து கழற்றி விடப்பட்டது, அதுக்கு பிறகு பூனே வாரியர்ஸுக்கு இவர் வந்தது என்று பலவிதமான கசப்புணர்வுகள் இருந்தாலும் தனது 6ஆம் அறிவை பொறுத்தவரையில் சொல்கின்றது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் முறை IPL வெல்லும் அந்த அணியோட தன்னுடைய மனது இருப்பதாகவும் கங்குலி சொல்லியிருக்கிறார் நேற்றைய தினம் வழங்கிய பேட்டி ஒன்று. நாங்கள் இனி அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டியில் நேற்று இடம்பெற்ற 9வது போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவை கண்டிருக்கிறது. போரிஸ் கேப்லான் என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரேல் வீரரோடு இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் மோதியிருந்தார். இந்த போட்டியானது மிக நீண்ட நேரத்தில் இது 9வது போட்டியாக வெற்றி தோல்வியற்ற முடிவை அடைந்திருக்கின்றது என்பது இங்கே முக்கியமானது. எனவே இதன் அடிப்படையில் இப்பொழுது இந்த போட்டியானது மிக விறுவிறுப்பான ஒரு போட்டியாக அமைந்திருக்கின்றது. வாழ்த்துக்களை நாங்கள் விஸ்வநாதன் ஆனந்துக்கு சொல்லிக் கொள்ளலாம். காரணம் தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளாக இவர் சதுரங்கத்தில் சாம்பியனாக இருந்து கொண்டே இருக்கின்றார், மோதிக்கொண்டே இருக்கின்றார் என்பதை கவனிக்கக்கூடியது. சானியா மிர்சா நேற்றைய தினம் தனது 500வது வெற்றியை பெற்றுகின்றார். தொழில்சார் போட்டிகளில் 500வது வெற்றியை பெற்ற 25 வயதான வீராங்கனை சானியா மிர்சா இன்னும் ஒரு இந்திய சாதனையை படைத்திருக்கிறார் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் அவருக்கும். அதுபோல இன்னும் ஒரு வாழ்த்துக்களை உரியவரை நாங்கள் அழைக்க போகிறோம். நிக் காம்டன், இங்கிலாந்தின் பிராந்திய வீரர்களில் ஒருவர். சமசெட் பிராந்தியத்துக்காக விளையாடி வருகின்ற நிக் காம்டனை பொறுத்தவரையில் இன்னும் அவருக்கு 2 முழுமையான இன்னிங்ஸ் இருக்கின்ற வேளையில் அவர் ஹிக்கின் சாதனையை சமப்படுத்தக்கூடிய வாய்ப்பை அடைந்திருக்கின்றார். 24 வருடங்களுக்கு பிறகு பிரேம் ஹிக் படைத்திருந்த ஒரு சாதனை இங்கிலாந்தின் பிராந்திய ரீதியிலான போட்டிகளில் ஒரு பருவ காலத்தில் 1000 ஓட்டங்கள் குவித்த சாதனை, அதை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார் இப்பொழுது நிக் காம்டன் என்பது முக்கியமானது. வாழ்த்துக்களை அவருக்கு வழங்கிக் கொள்ளலாம். ஆனால் ட்விட்டரில் நிக் நைட்டை கடுமையாக தாக்கி இருந்த கெவின் பீட்டர்சன் இப்பொழுது சிக்கலில் அகப்பட்டிருக்கின்றார். இவருக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதோடு இவருக்கான தண்டப்பணம் வரவிடப்பட்டிருப்பது இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது. இங்கிலாந்தின் கிரிக்கெட் முகாமையாளர் இல்லைனா இங்கிலாந்தின் கிரிக்கெட் பணிப்பாளரான ஆண்டி பிளவர் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். குறிப்பாக நிக் நைட்டை பொறுத்தவரையில் அவர் டெஸ்ட் போட்டிகளுக்கான நேர்முக வர்ணனையாளராக எவ்வாறு இவர் வந்தார் என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருந்தார் கெவின் பீட்டர்சன். இதனால் தான் இவருக்கான இந்த அபராதம் விதிக்கப்படுகிறது ஒழுக்காற்று நடவடிக்கையின் அடிப்படையில். ட்விட்டரில் தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி அடிக்கடி அகப்பட்டுக் கொள்வது இங்கிலாந்து வீரர்களுக்கு வழக்கமான விஷயமாக மாறியிருக்கின்றது இப்பொழுது கெவின் பீட்டர்சனின் முறை. மேலும் இவர்கள் 7:50 விளையாட்டுகள் மூலமாக உங்களை வந்து சேரும். விடியல் தரும் விளையாட்டு